தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து திரு புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேர்களே, சாட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு வணக்கம். தமிழ் நேரத்திற்கு வணக்கம். டேனியல், என்னன்னு சொல்லுங்க. ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில என்ன சந்திக்கிறீங்க? ஆமாம் சார், கண்டிப்பாக சார். இந்த பொள்ளாச்சி வழக்கு நாடே எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு. உங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பையும் நாங்கள் இப்போ தான் பார்த்தோம். அது குறித்து தான் உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க சார்? வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு. பல தீர்ப்புகள் பல நேரங்களில் வழங்கப்படுகிறது. அந்த தீர்ப்புகள் தான் நியாயத்தை உணர்த்துகிறது, நீதியை தருகிறது. அந்த வழியிலே நாம் பார்த்தால் இந்த தீர்ப்பு, நான் சொன்னது போல, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பு சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இதை வழங்கிய நந்தினி தேவி அவர்களை மக்களும், குறிப்பாக தாய்மார்கள், இந்திய நாடே பாராட்டுகிறது. இந்திய நாடே நோக்கியிருந்த இந்த தீர்ப்பு இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அதிலே 9 பேருக்கும் அவர்கள் இறப்பு வரை அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே நேரா தூக்குல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நிர்பயா கேஸ் மாதிரி. நிர்பயா கேஸ்ல 4 பேர், அந்த 4 பேரும் ஒரு மோசமான ஒரு கற்பழிப்பு வழக்கு. அது பஸ்லயே நடந்தது. நிர்பயா கேஸ் இந்தியா பூரா எங்கு பார்த்தாலும் அதற்கு ஆர்ப்பாட்டம், கலாட்டான்னு சொல்லி அநியாயமா அந்த நிர்பயா 23 வயது பாவம் கொல்லப்பட்ட அந்த காட்சி, அதில் ஈடுபட்ட முகேஷ், குப்தா, பவன், விந்தி, இவர்கள் எல்லாம் சேர்ந்து 4 பேர். ஆனா அந்த 4 பேரும் தூக்கிலிடப்பட்டார்கள். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மோசமான ஒரு கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை நம்ம பார்த்தே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கூட்டு பலாத்காரம் மாத்திரமல்ல, கற்பழிப்பும் நடந்து கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கில் 4 பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. தூக்கு தண்டனை வழங்கியவர்கள் மேல் முறையீட்டிற்கு சென்றார்கள். உயர் நீதிமன்றம் சென்றார்கள், உச்ச நீதிமன்றம் சென்றார்கள். அப்போது அந்த தீர்ப்பு நிர்ணயம் செய்யப்பட்டது. இது நியாயமான தீர்ப்பு. இந்த லோயர் கோர்ட் கொடுத்திருக்க தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், சரியான தீர்ப்பு, இவர்களை தூக்கிலே போடுங்கள் என்று சொல்லியிருந்தார். அதேதான் உச்ச நீதிமன்றமும் செய்தது. ஆகவே இந்த வழக்கை பொறுத்தவரை மேல்முறையீட்டு போனாலும் வெற்றி பெற முடியாது. இன்னும் அதிகமான தண்டனை கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. மேல்முறையீடு. ஆமா, இது நிரூபிக்கப்பட்டதுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல சபரிராஜன், திருநாவுக்கரசு, சதீஷ், மணிவண்ணன், அருண்குமார், டேரன் பால், பாபு, அருளானந்தம், அருள்குமார், இப்படி 9 பேர். வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் வரை கைது செய்யப்பட்டவர்கள் 5 பேர் தான். சிபிஐ உள்ள நுழைஞ்ச உடனே இந்த 4 பேரை பிடிச்சிட்டு வராங்க. அதுல ஒருவர் அதிமுகவை சார்ந்தவர், அதிமுக மெம்பராக இருக்கக்கூடியவர், ஒரு பொறுப்பிலே இருக்கிறார். அதற்கு முன்னால் பலதரப்பட்ட பேச்சுக்கள்லாம் வந்தது. முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் இருக்கிறார் என்று. அதை இந்த நாட்டினுடைய இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அன்றைய தினம் சேலஞ்ச் பண்ணி சொன்னார். அதை இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கிலே இருக்கிறார்னு அவர் அழுத்து கேஸ் போட்டார். அப்ப கேஸ் போட்டு இதை பத்தி பேச வேணான்னு கோர்ட் உத்தரவு போட்டுச்சு. ஆகவே எவ்வளவு மோசமான ஒரு நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபட்டார்கள் என்பது நாடறியும். நான் என்ன சொல்றேன், இப்ப அது முடிஞ்சது, வழக்கு முடிந்தது. அதான் சார், இந்த வழக்கு முடிஞ்சு இப்ப நீங்க பேச வேண்டிய மிக முக்கியமான இது அதிமுகவுடைய அறிக்கை சார். அந்த ஒவ்வொரு வரியா நம்ம டீகோட் பண்ணலான்னு இருக்கேன். முதல் வரி போட்டிருக்காங்க, பொள்ளாச்சி வழக்கு, இந்த வழக்கை அதிமுக வரவேற்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்களும் வரவேற்கிறீங்களா சார்? இல்ல, யார் முதலமைச்சர்? அந்த வழக்கு நடக்கும்போது யார் முதலமைச்சர் சொல்லுங்க. மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி சார். கரெக்ட், மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி. அப்ப உள்துறை அமைச்சர் யாரு? மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி சார். அவருக்கு தானே போலீஸ் இலாக்கா இருந்தது. அப்ப அந்த தொகுதி யாரை சார்ந்தது? அந்த தொகுதி துணை சபாநாயகரான பொள்ளாச்சி ஜெயராமனை சார்ந்தது தானே? கரெக்ட். இவங்க 2 பேரும் சேலஞ்ச் பண்ணாங்கல்ல, எதுவுமே நடக்கல, போகலன்னு சொல்லி. சிபிஐக்கு தூக்கி கொடுத்தது ஒரு பெரிய விஷயமா பேசுறாங்களே டேனியல். நான் கர்நாடகாவில் ரஷீத் மர்டர் கேஸ்ல இருந்து சிபிஐக்கு ராமகிருஷ்ண ஹெகடே தூக்கி கொடுத்ததுல இருந்து
ஜாலப்பான்ற ஹோம் மினிஸ்டர் அரெஸ்ட் ஆனாங்க, ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அரெஸ்ட் ஆனாங்க. அப்பையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இந்த தூத்துக்குடி சம்பவத்துல அப்பா மகன் 2 பேரும் அரெஸ்ட் செய்யப்பட்டு அந்த வழக்கு தூக்கி சிபிஐக்கு கொடுக்கலையா? அது நடந்தது இல்ல. ஜெயில போட்டு கொண்டுட்டாங்களே மகனையும் அப்பாவையும் 2 பேர்த்தையும் சாத்தான்குளம் சாத்தான் குளத்துல. அது நடந்தது இல்ல. அதுல சிபிஐக்கு தூக்கி கொடுத்தாலும் என்ன பிரமாதம் சிபிஐக்கு தூக்கி கொடுத்தது? சார் அதுல சார் அந்த அறிக்கையில ஒரு வரி போட்டிருக்கு, மடியில் கனமில்லை வலியில் பயம் இல்லை. மடியில் கனமில்லை வலியில் பயம் இல்லை என்பதனால நாங்க சிபிஐ போட்டிருக்கோங்கிறாங்க. வழியில் அப்ப அது எல்லாத்துக்கும் சிபிஐ கூப்பிடுறது ஒரு பெரிய ஆச்சரியமான வேலை. நம்ம போலீஸுக்கு யோகியதையும் தகுதியும் இல்லைன்னா தான் சிபிஐக்கு தூக்கி போய் கொடுக்கணும். நம்ம மேல நம்பிக்கை இல்லைன்னா சிபிஐ கொண்டு போய் கொடுக்கணும். இது அம்மாவே சொல்லிட்டாங்க. சிபிஐ வானத்திலிருந்து குதிச்சிருச்சான்னு கேட்டாங்க, சட்டமன்றத்திலே கேட்டாங்க அம்மா. இது தெரியாது அவருக்கு. அவரால் முடியல. எங்க பாரு ஆர்ப்பாட்டம், மகளிர் போராட்டம், இதெல்லாம் நடந்தது இல்ல. மகளிர் போராட்டம் நடக்குது, எல்லா இடத்துலயும் ஆர்ப்பாட்டம் நடக்குது. பொள்ளாச்சி சம்பவம் நாட்டையே அதிர வைத்து விட்டது. நிர்பயா கற்பழிப்பு வழக்கு மாதிரி. இப்ப தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எதையாவது ஒரு நேரத்தில் தப்பிக்கலாமே தூக்கி நீங்க கொடுத்துட்டீங்க. ரைட், இப்ப நடந்துருச்சு இல்ல. இப்ப நான் என்ன வரேன், அண்ணா பல்கலைக்கழகத்துல இதே மாதிரி பாலியல் குற்றச்சாட்டும் நடந்தது. அது ஈடுபட்டவர் திமுக நபர்னு சொல்லி கூவுன்னு கூவினார் பழனிசாமி. கூணு கத்தனாரு, அசம்பிளி வரைக்கும் போச்சு, எல்லாம் பேசினாரு. திமுக ஒத்துக்கிச்சு, ஆமாங்க அவருடைய அனுதாபி அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துக்கிட்டு அவரை கட்சியில கடை எடுத்தாச்சு, அவரை பிடிச்சி ஜெயில போட்டாச்சு. அது மாதிரி பண்ணீங்களா? அப்போ சிபிஐ வந்து 4 பேரை உள்ள சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அதுல எப்படி அதிமுக காரர் வராரு? அந்த அதிமுக உறுப்பினர் இந்த பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு வேண்டியவர், முன்னாள் அமைச்சர் வேலுமணியோட போட்டோ எடுத்திருக்காரு. மற்ற இந்த அக்யூஸ்ட் கூட எல்லாரும் கூடயும் இருக்காரு. பார்த்தோமா இல்லையா? இன்னைக்கு ஒரு அம்மா சொல்றாங்க பேட்டி கொடுக்கும் பொழுது டிவியில, அதிமுக அரசு இதை மறைக்க பார்த்தது. மகளிர் சங்கத்தை சார்ந்த நாங்கள் தொடர்ந்து போராடி இதில் வெற்றி பெற்று விட்டோம், இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம்னு சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து அதை நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? ஜெயக்குமார் பினிக்ஸ் கேஸ்ல தூக்கி சிபிஐ கொடுத்தீங்கல்ல, அதுல ஒரு போலீஸ்காரரெல்லாம் சூசைட் பண்ணிட்டாரு. அப்ப அதையெல்லாம் வரவேற்கிறீங்களா? இதுல என்ன வரவேற்பு? என்ன வெங்காயம் வாழுது? உன் தொகுதியில நடக்குது. உன் தொகுதியில நடந்த அந்த கேஸ், ஒன்னும் நீ சட்டமன்ற உறுப்பினரா இருக்க இடத்துல நடக்கிற கேஸ் எவ்வளவு வேதனையை தருது அந்த தொகுதிக்கு. அந்த தொகுதி உள்ள போகும்பொழுது ஜெயராமனை உள்ள விடாமலே அந்த தொகுதி மக்கள் விரட்டி எடுத்த காட்சியை பார்த்தோம். அவனா போய் மாநகர போட்டுறாரு, போடு உதயநிதி ஸ்டாலின் மேல போட்டாரு. என் மேல ஒரு வெங்காயமும் போட முடியாது, ட்ரை பண்ணி பாரு. ஏன்னா இன்னைக்கு நியாயத்தை நீதிமன்றம் சொல்லிடுச்சு. வெக்கப்படும், தலை குனிய வேண்டும். போய் அவங்கவுங்க காலை பிடித்து, பெண்கள் காலை, மற்றவர்கள் காலை, இந்த பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது நடந்ததற்காக மன்னிப்பு. பொள்ளாச்சி ஜெயரான் வாக்களித்த மக்களிடத்திலே போய் இப்படி ஒரு தவறு இந்த தொகுதியில் நடந்து விட்டது, மன்னித்து விடுங்கள். இதுல என்னுடைய பையனுடைய நண்பர்கள் தான் அவர்கள், இதெல்லாம் பார்க்கும்போது வேதனையா இருக்கு அப்படின்னு மன்னிப்பு கேட்கும். அதை விட்டுட்டு வரவேற்கிறது என்ன? வரவேற்கிறது? நாட்டில் கற்பழிச்சு, கற்பழிப்பு அளவுக்கு அது வந்து மோசமான செயலாக நடந்து என்னங்க நியாயம் சொல்லுங்க பார்ப்போம். நாடே எதிர்க்குது, அதை போராடி இப்படிப்பட்ட தீர்ப்பு வருகிறது. இதை வரவேற்கிறாங்களாம். வரவேற்பு. இப்படித்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியால இருந்து இங்க ஒரு பொண்ணு வந்து இதே ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் என்ன கெடுத்துட்டாருன்னு குடிய பிடிச்சது. இதெல்லாம் இவங்க சர்வசாதாரணமா செஞ்சுட்டு அப்புறம் என்ன பெண்களை பத்தி பேசுறீங்க? மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமை கொளுத்துவோம் நான் பாரதி. அசிங்கமா இல்லை உங்களுக்கு? உங்க ஆட்சி தானே. அப்புறம் தினம் எழுச்சி பெண்கள் நடமாட முடியவில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த அரசு சரியில்லை. அவனு திமுக சப்போர்ட் பண்ணல. அதான் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கூட நான் கோட் பண்ணி பேசுறேன், நியாயமா பேசுறேன். ஆகவே இதெல்லாம் நடக்குதா இல்லையா? இது பெரிய அப்படியே தூக்கி நான் கொடுத்துட்டேன்னா, ஏன் தூத்துக்குடி 11 பேரை சுட்டியா நீ ஆட்சியில் இருக்கும்போது ஜீப்பில் ஏறி சுட்டான்ல, அதை கொடுக்க வேண்டியதானே சிபிஐக்கு. கொடநாடு கொலைகேச தூக்கி கொடுக்க வேண்டியதானே சிபிஐக்கு. முதல்ல மக்கள் இடத்துல போய் காலையில விழுந்து மன்னிப்பு கேளுங்க. தவறு நடந்து விட்டது, எங்கள் ஆட்சியில் செய்து விட்டோம். மனுநீதி சோழன் வந்து சக்கரத்தை, அதெல்லாம் புரியாதவங்களுக்கு, எந்த ஹிஸ்டரியும் தெரியாது, இவங்கள்ட்ட போய் பேசி போகிறது. ரொம்ப திமிரா இருப்பாரு நம்ம அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராம். அவர் பேச்சு ஸ்டைல் எல்லாத்தையும் நாங்களும் பார்த்துட்டோம், அரசியல்ல எவ்வளவோ பார்த்துட்டோம். ஆகவே இது பொறுப்பேற்க வேண்டியது அவர்கள் தான். மக்களுக்கு என்ன சொல்லுவான்?
ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்ததுன்னு இன்னைக்கு அந்த மகளிர் அணியை சார்ந்தவர் டிவியில உட்காந்து சொல்ற மாதிரி தான் சொல்லுவான். அதை மறந்துடுவாங்களா? பெரிய சிபிஐக்கு தூக்கி கொடுத்துட்டோம். நீ கொடுக்கலனாலும் சிபிஐக்கு தான் போகுது. கேஸ் போட்டா கோர்ட்ல ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஆகவே மன்னிப்பு கேட்பதற்கு முதலில் அந்த பகுத்தறிவும் பண்பாடும் வர வேண்டும். அது இல்லை இவர்களுக்கு, இல்லவே இல்லை. ஒரு கால் பழனிசாமி வாய மூட்டு இருந்தாலும் இந்த அதெல்லாம் ஓன்ட்டு ஆடுவாரு. அதனாலதான் தொகுதி முழுக்க துரத்தி அடிச்சான். நான் வரேன் எலெக்ஷன் டைம்ல வரேன். இதெல்லாம் கையில எடுத்துட்டு வருவேன், எல்லாத்தையும் கொண்டு வருவேன், எதையும் விட மாட்டேன். அங்க பிரச்சாரம் பண்ணுவேன். கொங்கு மண்டலமே உங்களை பார்த்து காரி துப்புகிறது. இந்த செயல்பாடுகள் கொங்கு மண்டல மக்களுக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் வெறுப்புக்கு ஆளாகி இருக்கிறீர்கள். அவ்வளவுதான். அதுல மத்திய அமைச்சர் வேற கூட நிற்கிறார், ஒரு அக்யூஸ்டோட. அந்த அக்யூஸ்டோட வேலுபடியும் நிற்கிறார், முன்னாள் அமைச்சர். நடந்ததுக்கு எப்பொழுதும் தவறு, பொறுப்பு இருக்க வேண்டும். ஒரு காலத்துல சிவராஜன் சுபா அப்படிங்கிறது இங்க இருந்த நஞ்சை கவுடு அட்வொகேட் ஒசூர் தாட்சாயினி 2 பேரும் ஒரே உருவம் மாதிரி அம்மா பக்கத்துல நின்னுட்டாங்க. அவங்கள சிவராஜன் சுபான்னு சொல்லி அப்புறம் இங்க இருந்து நாங்களாம் கூட்டு போனோம். அந்த பக்கம் எனக்கு பெங்களூர்ல இருந்து போன் வந்தது. இங்க இருந்து அந்த முனுசாமிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. எல்லாம் கூட்டு போய் அம்மாட்ட நிறுத்தி இல்லைன்னு சொன்னோம். இதைதான் நிரூபிக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் அதில் எங்களுடைய எதுவுமே இல்லைன்னு சொல்லுவோம். சிபிஐ வந்து 4 பேர் உள்ள அக்யூஸ்ட் பண்ணுதுன்னா அதுல ஒருத்தர் ஏடிபி கேட்கறான்னா ரொம்ப நல்ல உள்ள நீங்க ஊரே சிரிக்குது உங்களை பார்த்து. இதுல வேற வரவேற்பு, தீர்ப்பை வரவேற்கிறீங்க. இன்னும் நிறைய சார் கண்டிப்பா சார். இப்ப இதுல வந்து மிக முக்கியமா சொல்றாங்க, அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை ஆட்சியில் இருக்கிறப்ப இவங்க மிரட்டினாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் நமக்கு கிடைக்குது சார். இங்க வந்து ஒன்னு நிரூபிக்கணும்னா எவ்வளவு இந்த நாட்டுல போராடணும்னு கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் இல்லைங்க. அதெல்லாம் வந்து நிர்பயா கேஸ்னா அந்த போலீஸ் அதிகாரி 10-12 நாள் அங்கேயே போட்டு தூங்கிட்டாங்க எங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே. விடவே இல்லை அந்த அம்மா கடைசி வரைக்கும். அது மாதிரி இங்க வந்திருக்க சிபிஐ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இந்த ஊர்ல வந்து இறங்கி ஒவ்வொருத்தரா கூட்டு வரத்துக்குள்ள எவ்வளவு இடர்பாடுகள் இருந்திருக்கும். அந்த மகளிர் அணி போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணவர்களும் எவ்வளவு தொந்தரவுகளை கொடுத்திருப்பாங்க. இதையெல்லாம் மீறி அவங்க நிக்கிறான்னா நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். 9 பேர் சாட்சி, 8 பேர் சாட்சி நினைக்கிறேன். 7 பேர் கோர்ட்டுக்கு வந்து விட்டார்கள். சரித்திரத்தில் இடம்பெறுகிறார்கள் அவர்கள். அவர்கள்தான் தந்தை பெரியார் கண்ட பெண் சமுதாயத்தினுடைய தலைவிகளாக பார்க்கிறேன். அவர்களைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும் பேரறிஞர் அண்ணாவும் கூட்டிய வீர பெண்மணிகளாக, வீர மங்கைகளாக பார்க்கிறேன். துணிச்சலா ஸ்டேட்மெண்ட் கொடுத்து விட்னஸை டேம்பர் பண்ணியிருக்காங்களா இவங்க ஆட்சி இருந்தப்போ? நான் சொல்ல கோர்ட்ல வந்து சிபிஐ தரப்புல சொல்லியிருக்கேன். ஆகவே அதையெல்லாம் அவங்க புதுப்பிச்சிருக்காங்க, மீண்டும் எடுத்து கொண்டு வந்து நிறுத்தி. அதனாலதான் இந்த 6 வருஷம் போச்சு. ஆகவே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும் நீங்க சொல்ற மாதிரி அவங்கள கேட்டாதான் தெரியும். எவ்வளவு தூக்கம் போயிருக்கும், எப்படி அலைச்சல், எங்கெல்லாம் அலைஞ்சிருக்கணும். அது வெளியில விடவே இல்லை. இந்த நீதிபதி வரை நான் வார்ம் சல்யூட்டேஷன், நெஞ்சார பாராட்டுகிறேன். உள்ளே வச்ச வெளியே ஜாமீன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. டேம்பர் பண்ணிடுவான்னு நல்லா தெரியும். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் கண்டிக்கத்தக்கவைகள் தொடர்ந்து இந்த நாட்டில் நடைபெறக்கூடாது என்பதற்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. இந்த தீர்ப்பை வரவேற்பதில்லை, வெட்கி தலைகுனிய வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் இப்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோமே, நாம் இருக்கும் பொழுதே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, இன்றைய தினம் பெண் உரிமையை பற்றி பேசுகிறோமே, நாம் பேச தகுதியற்றவர்கள். நான் எனக்கு பேச தகுதி, புகழேந்திக்கு தகுதி இருக்கு. இன்னைக்கு நடிகர் விஜய் அவர் தாவேக சார்பாக குரல் கொடுத்திருக்காரு, அவருக்கு தகுதி இருக்கு. பல தலைவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள், தகுதி இருக்கு. ஆனா இதை பேசுவதற்கு பழனிசாமிக்கும் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கும் அறவே தகுதியும் இல்லை, யோகியதையும் இல்லை. சார் நீங்க அவங்கள வந்து ராஜினாமா பண்ணணும்னு சொல்றீங்க. அவங்க ஏன் சார் ராஜினாமா பண்ணணும்? அவங்க ஏன் ராஜினாமா பண்ணணும்? பொறுப்பு இருக்கணுங்க. ஜார்ஜின் ஒரு மினிஸ்டர் இருந்தார் கர்நாடகாவில். அவர் வந்து அராஸ் பண்ணிட்டாரு, ரொம்ப கலட்டா பண்ணதால ஒரு டிஎஸ்பி மன உளைச்சலுக்கு சூசைட் பண்ணிட்டாரு ஒரு கேஸ். அந்த கேஸை விசாரிக்கும் பொழுது ராஜினாமா பண்ணிட்டாரு. அது இல்லைன்னு உடனே திருப்பி வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு. ராமகிருஷ்ணகிட்ட சிபிஐ கேஸ் ஒப்படைச்சாரு. இதுதான் இவரு தான் ஒப்படைச்சிருக்காரு. ஃபெனிக்ஸ் கேஸ் எல்லாமே நடந்தது இல்லை. அப்போ ஒண்ணு நிரூபிக்கப்பட்டவுடன் நான் அப்போ உள்துறை அமைச்சரா இருந்தேன், முதலமைச்சரா இருந்தேன், நான் பொறுப்பேற்றுக்கிறேன், ராஜினாமா பண்றேன். டான்சியில ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நம்ம ராஜினாமா தூக்கியிருக்காங்க. இந்த நாட்டினுடைய கவர்னர், முதல் நீதிபதி, பெண் நீதிபதி பாத்திமா பிபி, அவளை பற்றி எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சோடனே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க கவர்னர் பதவியை. இந்த கவர்னர் RN ரவி மாதிரி ஒட்டிக்கிட்டு இல்லை, மான மரியாதை விட்டு. இதெல்லாம் இந்த நாட்டில நடந்தது, பார்த்து கொண்டிருக்கிறோம். பொறுப்பேற்று கண்ணியமாக கடமை கண்ணிய கட்டுப்பாட்டை காத்து பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னதுதான் சரிதான். நீங்க ராஜினாமா பண்ணாம இருங்க, மக்கள் பண்ண வைப்பாங்க, நீ கவலைப்படாது. என்ன ஒரு 10 மாசம் காத்துருவோம். இதெல்லாம் வரும் இல்லை வெளியில, அப்ப தெரியாதா? போகும்போது மக்களை விரட்டி அடிப்பார்கள்.
இப்பதான் வெளியில் அனுப்பினார்கள், வெளியேற்றினார்கள், விரட்டி அடிப்பார்கள். அது மக்கள் பார்த்துவோம். மக்கள் மன்றத்தில் நீங்க போய் தானே ஆகணும். அப்ப இதெல்லாம் எழுப்ப மாட்டார்களா? பார்ப்போம், சந்திப்போம். புகழேந்திதான் வருவேன் உங்களை எதிர்த்து பிரச்சாரம். கண்டிப்பா. நன்றி சார், நன்றி.